கேப்டன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய உள்ளங்களில் வாழுங்காலத்தில் நிறைந்திருந்த ஒரு சூழ்நிலையில் கேப்டனுடைய மறைவு என்பது ஒரு சமுதாயத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று சொல்லலாம். குறிப்பாக அரசியலிலும் சரி, திரைப்படத் துறையிலும் சரி, அதே போன்று அவர் சார்ந்திருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய அந்த இயக்கத்திற்கும் சரி ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று சொன்னால், அந்த வகையில் அந்த இழப்பை யாராலுமே ஈடு செய்ய முடியாத ஒன்று. குறிப்பாக ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் என்று தான் நிச்சயமாக நான் கேப்டனை சொல்லியாக வேண்டும். அரசியலிலே ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தன்னுடைய பணியை சிறப்பான முறையிலே, கடமையை சிறப்பான முறையிலே மக்கள் நலனை முன்னிறுத்தி கடமையாற்றியவர். பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நிலையில் அன்றைக்கு பேரவைத் தலைவராக இருந்து கடமையாற்றிய போது எனக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். குறிப்பாக விவாதங்களிலே அதிகமான அளவுக்கு பங்கு கொண்டு அவர் சார்ந்திருக்கின்ற தொகுதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே போன்று மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னுடைய கவனத்திற்கு கொண்டு இதையெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லும்போது அவருக்கு முழு அனுமதியை நான் கொடுத்த, அந்த மகிழ்ச்சியோடு கொடுத்த அந்த தருணத்தை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். அதே நேரத்தில் அவரிடத்தில் பிடித்த ஒன்று என்று சொன்னால், நிறைய குணங்கள் பிடித்திருக்கிற நிலையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேரவைத் தலைவருக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக ஒரு அவசியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரவைத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த நிகழ்ச்சி நிரல்படி அந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற தருணம் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் முடித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி. இப்போது நிலைமை மாறி இருக்கிறது. இப்போது இந்த விடியாத ஆட்சியில் எதிர்க்கட்சியை மதிப்பதில்லை, எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பதில்லை, யாரையும் மதிப்பதில்லை. ஆனால் அன்றைக்குள்ள சூழ்நிலை, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உரையாற்றும் போது குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது, அவர் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் பேசலாம், அதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பேரவைத் தலைவருக்குள்ள எனக்குள்ள ஒரு கஷ்டம் அப்போ அந்த சூழ்நிலையில்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலை இருக்கும்போது என்னுடைய அறைக்கு வரும்போது நான் பக்குவமாக அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவர்கள் நான் கேட்பேன், இந்த மாதிரி அண்ணன் எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்கன்ட்டுன்னு. பேரவைத் தலைவர் சொல்கிற டைமில் நான் முடிச்சிடறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னது இன்றைக்கும் நான் மனசு நினச்சி பார்க்குறேன். சரி, நான் ஒரு மணி நேரம், தாராளமாக ஒரு மணி நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். ஒரு மணி நேரம், ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த சொன்னபடி அந்த நிகழ்ச்சியை முடித்து பேச்சை சரியான நேரத்தில் பேசி முடிப்பார். எனக்கு இன்றைக்கும் குறிப்பாக அம்மா சில நேரங்களில் நல்ல நேரம் பார்த்து பதிலுரையெல்லாம் ஆரம்பிக்கும்போது எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பிறகு அம்மா தான் பேசுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு முழு ஒத்துழைப்பு அம்மா கரெக்டாக அந்த பேசுகிற டைமை கரெக்டாக எனக்கு கொடுத்ததெல்லாம் இன்றைக்கும் நான் மறக்க முடியாது. அதே போல் இந்த மனித உரிமைகள் ஆணையம், அந்த ஆணையத்தினுடைய பொதுவாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதே போல் எதிர்கட்சி தலைவர், அதே போன்று பேரவைத் தலைவர் 3 பேர் தான் செலக்ட் பண்ணோம். அம்மா ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி கேட்குறாங்க, அண்ணன் விஜயகாந்த் கேப்டனை கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ப்ரொப்போசல் ஏதாவது இருந்தால் நான் லிஸ்ட்டு தரேன், அந்த லிஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் யார் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அம்மா சொன்னோன்னே அதுக்கு கேப்டன் பெருந்தன்மையோட அம்மா செலக்ட் பண்ணுறது 100% பர்ஃபெக்ட் கேண்டிடேட்டாக இருப்பாங்க, அதனால் அவங்கள செலக்ட் பண்ணலாம், அம்மாவுக்கு அந்த முழு சுதந்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு சொன்னது இன்றைக்கி என்னால் நிச்சயமாக மறக்க முடியாது. அன்றைக்கி நானும் இருக்கிறேன். அன்றைக்கி அந்த மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவிக்கு சேர்மன், அந்த கமிஷனுடைய சேர்மனை செலக்ட் பண்ணுறதுக்கு, மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு
இப்படி வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தது. ஒரு சில அதாவது வந்து அந்த சூழ்நிலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து நான் பேரவைத் தலைவர் கட்டத்தில் வந்து அன்னைக்கு வந்து ஏற்பட்டது உண்மையிலேயே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணங்கள் ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் கூட அண்ணன் விஜயகாந்த் பொறுத்தவரை சரி, ஒரு அன்புக்கு பாத்திரமானவர், நட்புக்கு வந்து இலக்கணமானவர். அதே போன்று தொகுதி மக்களுக்கும் செய்வதிலும் சரி, மக்களுக்கும் செய்வதிலும் சரி, ஒரு தயால குணம், ஈகை எல்லாவற்றிலும் நம்ம வந்து அவர் பிரதானமாக சொல்லலாம். ஒரு பன்முகத்தன்மை கொண்டதுனால அரசியலும் சரி, திரைப்படத்துறையிலும் சரி, பல்வேறு வகையில் பன்முகத்தன்மை கொண்டது. அவருக்கு வந்து பத்மபூஷன் இன்றைக்கி வந்து மத்திய அரசு இன்றைக்கி வந்து வழங்கியிருப்பது என்பது உண்மையிலேயே வந்து ஒரு சால சிறந்தது. உண்மையிலே இன்னும் அவர் வாழும் காலத்தில், அதாவது இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் அவர் வந்து அவரை பொறுத்தவரை வந்து பல்வேறு விருதுகள்லாம் கூட நிச்சயமாக வந்து அவர் பெறுகின்ற அந்த நிலைமை நிச்சயமாக அவர் உருவாக்கிட்ட. ஏன்னா தகுதி வாய்ந்தவர். அந்த மாதிரி விருதுகள்லாம் வந்து காலம் வந்து நம்மிடந்து பறித்து விட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு அவருடைய அந்த சேவைக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒன்று. நம்முடைய தேமுதிகவுடைய நம்முடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்து, அவர் இல்லை என்றாலும் கூட தமிழ் மண்ணிலே இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக அவர் அரசியலும் சரி, அதே போன்று திரைப்படத்துறையிலும் சரி, அதே போன்று தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, எல்லோர் நெஞ்சங்களிலே எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருப்பவராக நிச்சயமாக கேப்டன் இருப்பார். நம்முடைய பத்மபூஷன் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருப்பார் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன்.